வணக்கம். இந்த வீடியோவில் சற்று முன் 13/3/2026 தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு கடைசி நாள் சார்ந்த முக்கியமான உத்தரவு ஒன்று பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த உத்தரவு யார் பிறப்பிச்சிருக்காங்க, என்ன மாதிரியான உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளது, என்ன வகையான மாற்றங்களை அரசு ஊழியர்கள் செய்ய வேண்டும் என்பது குறித்து முழு விவரங்களையும் பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் இதுபோல் வீடியோக்களை அப்டேட் பண்ணும்போது அதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு மிக முக்கியமான ஒரு தகவலை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது IFHRMS என்பது தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் சம்பளம், பணியாளர் விவரங்கள், ஓய்வூதியம், நிதி பரிவர்த்தனை போன்ற அனைத்தையும் ஒரே டிஜிட்டல் தளத்தில் நிர்வகிக்க பயன்படுத்தப்படும் ஒரு அமைப்பு. அரசு ஊழியர்கள் IFHRMS களஞ்சியம் செயலி மூலமாக தங்களுடைய சம்பள சீட்டை பார்க்க முடியும், வருமான வரி முறையினை தேர்வு செய்ய முடியும், பணியாளருடைய விடுப்பு விவரத்தை பார்வையிட முடியும், பணியாளருடைய சேவை பதிவை இதில் மேற்கொள்ள முடியும், ஓய்வூதியம் தொடர்பான தகவல்கள் இதில் இடம்பெற்றிருக்கும், GPF மற்றும் CPS தகவலும் அதில் இடம்பெற்றிருக்கும். இது போன்ற பல சேவைகள் ஆன்லைன் மூலமாக பெற முடியும். இந்த நிலையில் 2026-2027 நிதியாண்டுக்கான இன்கம் டாக்ஸ் ரெஜிமி தேர்வு செய்யும் வசதி தற்போது IFHRMS களஞ்சியம் ஆப் வெப்சைட்டில் வழங்கப்பட்டுள்ளது. 2026-2027 நிதியாண்டுக்கான வருமான வரி முறையினை தேர்வு செய்யும் வசதி தற்போது களஞ்சிய மொபைல் செயலி மற்றும் வலைதளத்தில் வழங்கப்பட்டுள்ளது. இது ஒவ்வொரு அரசு ஊழியரும் கவனமாக செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான செயல். 2026-2027 நிதியாண்டுக்கான இயல்பு நிலை டிஃபால்ட் வரி முறையாக புதிய வரிமுறை நியூ டாக்ஸ் ரெஜிமி நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதாவது நீங்கள் எந்த தேர்வும் செய்யாமல் விட்டால் தானாகவே புதிய வரிமுறை அமலாகும். ஆனால் சிலருக்கு பழைய வரிமுறை ஓல்டு டாக்ஸ் ரெஜிமி தான் பயனுள்ளதாக இருக்கலாம். குறிப்பாக HRA, ஹோம் லோன், இன்ட்ரஸ்ட், இன்சூரன்ஸ் பிரீமியம், PPF, ELSS போன்ற பல கருவிகளை பயன்படுத்துவார்கள். பழைய முறையினை தேர்வு செய்ய விரும்பலாம். அப்படி பழைய வரிமுறையை தேர்வு செய்ய விரும்பும் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கண்டிப்பாக 13 மார்ச் 2026 அன்று அல்லது அதற்கு முன்பு களஞ்சிய மொபைல் செயலி அல்லது அதன் அதிகாரப்பூர்வ வலைதளம் மூலம் தங்களது விருப்பத்தை பதிவு செய்ய வேண்டும். இங்கே மிகவும் கவனிக்கத்தக்க ஒரு முக்கிய விஷயம் உள்ளது. ஒருமுறை நீங்கள் தேர்வு செய்த வழிமுறை இறுதியானது, அதாவது ஃபைனலாக கருதப்படும். அதற்கு பின்பு அதனை மாற்றும் வாய்ப்பு இருக்காது. அதனால் சரியான வரிமுறையினை தேர்வு செய்வது நல்லது. மேலும் நடப்பு நிதியாண்டில் சிலர் தவறுதலாக ஓல்டு ரெஜிமி தேர்வு செய்திருக்கலாம். அப்படிப்பட்டவர்கள் கவலைப்பட வேண்டாம். அடுத்த நிதியாண்டுக்காக இப்போது மீண்டும் சரியான வரிமுறை தேர்வு செய்யும் வசதி வழங்கப்பட்டுள்ளது. அதனால் அனைத்து அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் தங்களது சம்பளம், கழிவுகள் மற்றும் வரி சலுகைகளை கவனமாக பார்த்து கொண்டு எந்த வரிமுறை உங்களுக்கு அதிக பயன் தரும் என்பதை முடிவு செய்து தேர்வு செய்ய வேண்டும். எனவே கடைசி தேதினை வரை காத்திருக்காமல் இன்றே களஞ்சியம் செயலில் உள்ளே நுழைந்து லாகின் செய்து உங்கள் வருமான முறையினை சரியாக தேர்வு செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி.